ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே பூனை செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்கொயராக எடுத்துக்கோங்க பேப்பரு. அதை ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அதனோட முனைப்பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை மேலே பார்த்து மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த முனையை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு, நம்ம இடையில ஒரு லைன் வருது பார்த்திங்களா? இந்த லைன்லேருந்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடை திருப்பி மடிச்சுக்கணும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு பகுதி கிடைக்கும். பார்த்திங்களா? அதை இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த ஒரு மடிப்பையுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி இருக்கும். நம்ம இந்த மாதிரி மடிக்கும்போது உள்ள கேப் ஆகிட்டும், நான் இப்போ காட்டினேன்ல ஒரு கேப் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி மடித்து உள்ளே விட்டுக்கணும். இந்த கீழ் பகுதியிலேருந்து அப்படியே மடக்கி அந்த சென்டர் லைனுக்கு நேர் இப்படி மடக்கி விட்டுக்கணும். அடுத்த சைடு அதே மாதிரி தான். அந்த உள் பகுதியுமே கொஞ்சம் எவ்வளோ தூரம் உள்ளாடி லைட்டாக அந்த மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளாடி மடக்கி, அப்போ அது அந்த பகுதியோட செட்டிங்ஸ் கொஞ்சம் மாறும். ஒரு ஸ்டெப்லேயுமே ரொம்ப நமக்கு கவனமாக பார்க்கணும். ஏன்னா சிலது கை மறைகிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒழுங்காக தெரியாத மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதில் ஒரு டிப்பு மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கணும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பகுதியை இந்த மாதிரி மடக்கி அதை ஒரு காது மாதிரி, நமக்கு ஒரு பூனையோட ஒரு காது மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் ரெண்டாக மடக்கிக்கிட்டு அதுலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பகுதி வரும். அந்த பகுதியுமே காது மாதிரி அப்படி வச்சு விட்டுக்கணும். நல்ல மடிப்புகளை இருத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூனையோட தலை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதை அந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க.
இப்போது கொஞ்சம் பகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக மடக்கிக்கோங்க சாய்வாட்டு. அந்த பகுதியை நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது அடிப்பகுதியில் அந்த கேப் இருக்கும், கேப் வழியாட்டு இந்த மாதிரி அதை நம்ம உள்ளே விடுற மாதிரி இருக்கும். இந்த பகுதி உள்ளே போய் பார்த்திங்களா இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு பூனை உட்காந்துருக்கிற ஃபீல் கிடைக்குதுல்ல. இனி இப்போ இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இதை நிமித்திட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கணும். பூனை எப்போவுமே மோஸ்ட்லி வாலை இந்த மாதிரி மேலே வச்சுருக்கோம். அதுக்காக நமக்கு கீழே வால் வேண்டாம், மேலே பார்த்துருக்கிற மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி மடக்கி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் நல்லா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பூனை மாதிரி இருக்குது, ஆனால் பூனைக்கு லைட்டாக சும்மா ஒரு கண்ணெல்லாம் வச்சா இன்னும் நமக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, சும்மா ப்ளைனாக பூனை மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சும்மா நான் அதுக்காக மார்க்கர் எடுத்து ஒரு கண் வச்சு அது முகம் மாதிரி சும்மா கண் வச்சுக்கிறேன். மூக்கு மாதிரி சும்மா மூக்கு வரல, சும்மா பூனை மாதிரி தெரிகிறதுக்காக சும்மா அப்படி ஃபேஸில் அந்த மாதிரி வச்சேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நல்லா இருக்கா? நம்ம ஒரே பேப்பரில் செய்கிறதுல இந்தளவு கொண்டு வரோம் பார்த்தீங்களா பூனை மாதிரியே. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொடுங்க, நீங்களுமே செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்குமே நல்ல